வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி நம்ம ஏதாவது வந்து பாட்டி வந்து செஞ்சு குடுத்தாங்க, அம்மா செஞ்சு குடுத்தாங்கன்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் எடுத்துட்டு, அப்படியே வேக வேகமா போலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போறாங்க. ஏற்கனவே வந்து பலகாரம்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தில வந்து அடுக்கி வச்சுட்டு, அப்படியே வந்து வெளில போலான்னு இருக்கிறப்ப, "அண்ணா எங்கண்ணா போறீங்கங்கிற?" மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கிச்சன் வாசல்ல இருக்கும்போதே, "டேய் அண்ணிய பார்க்கறதுக்கா போறேன். இப்ப தான் அவங்க சொந்தமாச்சே, வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்கலாம். யாரு என்ன கேட்க போறா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தூக்குவாளியோட வராங்க. "டேய் என்னடா தூக்குவாளியோட வர?" "இல்லப்பா, பசங்க வந்து கேட்டாங்க. அதனால தான்" சொல்லி அந்த பாத்திரத்த அவங்கள்ட்ட வந்து குடுத்துர்றாங்க. ஒரு பக்கம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. நம்ப ஆப்போசிட் டீம் இருக்கான்ல, "ஆமாம்ப்பா, அவன் எனக்கு எதிரா வந்து காயின ஊத்திக்கிட்டு இருக்கான். நீ வந்து அந்த வேலைய வந்து என்ன ஏதுன்னு பாரு." "சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் இது அப்பா கண்ணுக்கு தெரியாம பின்பக்கமா எடுத்துட்டு வாங்கடான்னு" சொன்னோனே, அவங்க மாட்டுக்கு அந்த தூக்குவாளிய எடுத்துட்டு வெளில வந்து வந்துடுறாங்க. "சரிப்பா, அந்த வேலைய நான் பார்த்துக்கிறேன்." "பாத்தியா, வெற்றி வந்து எப்போதும் நான் சொல்றத மட்டும் தான் செய்வான். அவன்கிட்ட பொறுப்ப குடுத்தா கவனமா இருந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க. வெற்றியோட அண்ணி. அவன் அவன் வருங்கால பொண்டாட்டிய பார்க்கறதுக்காக போறான். உங்களுக்காக இனிமேட்டெல்லாம் அவன் வந்து வேல பார்க்க மாட்டான். இனிமேட்டு அந்த இடத்துல உட்கார போறது என்னோட புருஷன் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெற்றி வெளில வந்தோனே என்ன பண்றாங்கன்னு சொல்லி மீனாட்சி வந்து எட்டி பார்க்குறாங்க. அந்த தூக்குவாளி எடுத்துட்டு அப்படியே வந்து லட்சுமி அம்மா வீட்டுக்கு வந்து போறாங்க. அப்பாடா! இவன் அங்கேயே போட்டும். இப்பயே வந்து மாமாவோட கோவத்த வந்து இவன் சம்பாரிச்சுக்கணும். கடைசியில வந்து துளசிக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எல்லாம் நடந்துருங்கிற மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப "அத்த, எப்படி அத்த இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு மாரியா வந்து பார்க்குறாங்க. "என்ன தம்பி அத்தன்னு கூப்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, இவங்க எனக்கு அத்தை தானே. தீபா அக்காக்கு புடிச்ச பலகாரம்லாம் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா, பாட்டி எல்லாரும் வந்து சூப்பரா வந்து பலகாரம் வந்து செய்வாங்க. அது எல்லாம் நம்ம தீபா அக்காவுக்கு வந்து பிடிக்கும். இத்தன நாளா நான் வராம விட்டுட்டேன். அத்தை எல்லாரும் வந்து எடுத்துக்கங்க." அப்படின்னு சொல்லி, "எங்க வீட்டு பலகாரம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கன்னு" எல்லாருக்கும் வந்து குடுக்குறாங்க. வாய்க்கு வாய் வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. இது சுத்தமா வந்து சிவராமன்லேருந்து யாருக்குமே வந்து புரியவே இல்ல. புடிக்கவும் இல்ல. எதுக்காக இந்த தம்பி இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கு? என்ன மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கரெக்ட்டா வந்து, "ஓ! நான் அத்தன்னு கூப்பிடுறது உங்களுக்கெல்லாம் சங்கடமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல தம்பின்னு" சிவராமன்லேருந்து எல்லாரும் சொல்றப்ப, "நான் காரணத்த சொல்றேன். தீபா அக்காக்கு இவங்க யாரு? அத்தை. நான் எப்படி கூப்பிடணும்னு எனக்கு முறையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எங்க அக்காக்கு இவங்க அத்தைங்கிறனால, நானும் அத்தன்னு கூப்பிடுறேன். மத்தபடி நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க. தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி வேணாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம துளசிய வந்து ரொமான்டிக்கா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் தொல்ல தாங்கலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துளசி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. துளசி வந்து கஞ்சாடையா வந்து தனியா வந்து கூப்பிடுறாங்க. அப்படியே வந்து இவங்களும் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. "என்னங்க? ஏய்! எதுக்குடா இங்க வந்த? கமலிய பார்க்க வந்தியோ? நீ இத்தன நாளா வந்து கமலி கமலின்னு யார சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தானே சொன்ன?" "இல்லங்க. சத்தியமா எங்க அத்தை பொண்ணு பேரு கமலி தாங்க." "உங்க அத்தை பேர் என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, சரியா வந்து சொல்ல முடியல. அந்த இடத்துல வெற்றியால. "அத்தை பேர சொல்ல முடியல. அத்தை பொண்ணு பேர வந்து சொல்ல முடியுதா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, "தீபா அக்கா இங்க தானே இருக்காங்க. என் தம்பியோட மனைவி கிட்ட கேட்கிறேன். அதாவது உன்னோட அக்கா கிட்ட கேட்கிறேன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து போறாங்க. "வேணாங்க, வேணாங்க. கேட்காதீங்க, கேட்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப, கேஷுவலா வந்து தீபா ரூம்குள்ள வந்து வந்துடுறாங்க. "துளசி, என்னம்மா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ப தீபா. "எல்லாம் வந்து உங்க தம்பி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, இவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இவருகிட்ட கேட்க முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இவரா? எங்க அப்பாவுக்கு எல்லாமே வந்து இவருதாம்மா. ஏன்னா, எங்க அப்பாவால கூட சில பல வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஆனா, இறங்கி வேலை பார்க்கறதுல மிகப்பெரிய ஆளு. பிசினஸ்லாம் ஏகப்பட்டது வந்து அத்துப்படி. எங்க அப்பா சொல்ற எல்லா வேலையும் வந்து சட்டு சட்டுன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. 10, 15 பிசினஸ் இருக்கா, அது எல்லாத்தையும் இவன் தாம்மா வந்து பத்திரமா பார்த்துக்கிறான். காலையில போனான்னு வச்சுக்க வீட்ட விட்டு, வீட்டுக்கு நைட்டு வந்து சாப்பிடுறதுக்கு தாம்மா வருவான். அதுவும் 10 மணிக்கு மேல ஆகும்." "அப்படியா? அவ்ளோ பிஸியான ஆளா? நான் கூட நெனச்சேன், இவரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு பொண்ண வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க." "அப்படியா சொல்ற? ஆமா நான் என்னைக்கோ பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி போட்டு குடுத்துட்டு அவங்க மட்டும் போறாங்க. உடனே வந்து, "என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? வீட்ல வந்து பொறுப்பான பையன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க உன்ன. ஆனா நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க. என்ன லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா, அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா. எதார்த்தமா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, யாராவது ஒரு பொண்ணு கிராஸ் ஆயிருப்பாங்க. இத வந்து துளசி வந்து பார்த்துருப்பாங்க போல. எனக்கு எப்படிப்பா தெரியும் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லும்போது, கேசவன் வந்து,
அப்படியே சங்கடப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. எப்படி இருந்தாலும் இவர் வந்து நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இங்கே இருந்துக்கிட்டு ஈஸ்வரமூர்த்தியாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எல்லாரும் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, ஏதாவது வேலை வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடந்து போகிறப்ப நம்ம இத்தனை நாளாக வந்து நம்ம மச்சானை வந்து புரிஞ்சுக்காமையே விட்டுட்டோமே, ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம், இனிமேட்லாம் அப்படிலாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேசவன் மச்சான் என்னை மன்னிச்சிருங்க, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம் மச்சான், இத்தனை நாளாக வந்து உங்களை கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டேன், எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர்னு நான் மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கணும், எதுவும் கொடுக்காம விட்டது மன்னிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து வேதனையோடு இருக்காங்க. உண்மையில தான் என்னை மன்னிச்சுட்டு ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேசவன் கேட்டோன்னே ஆமான்னு சொன்னோன்னே 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வந்து செஞ்சு தரேங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்கிட்ட பணம் காசுலாம் நிறையா இருக்குது, நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து காசு தரேன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கேசவன் மாட்டுக்கு அவங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி எனக்கு தெரில, ஆனால் நான் பண உதவி வந்து செய்கிறேன், நாளைக்கே வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி தீபா வந்து சொல்லிடுறாங்க. நம்ம மகேஷுக்காக வந்து அழகா வந்து சமைச்சு வச்சிடுறாங்க. கிச்சனில் எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து சிறப்பாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி, மகேஷுக்காக பார்த்து பார்த்து. ஆனால் மகேஷ் வந்து எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து விளக்கேற்றும் போதே வந்து தீக்குச்சியை கீழே வந்து போட்டுட்டாங்க. அதுக்கே வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல மகேஷுக்கு. இப்போ கிச்சனையே வந்து ஏகப்பட்ட பாத்திரமும் இங்கிட்ட அங்கிட்டும் வச்சு எதுவும் நீட் இல்லாமல் வந்து வச்சுருக்காங்க, அந்த இடத்துல சுத்தபத்தம் இல்லாமல். இதை வந்து நம்ம மகேஷ் பார்த்தாருன்னா என்ன மாதிரி கோவப்படுவாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.